ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். But grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forever. Amen. எவ்வளவு அருமையான ஒரு வேத வார்த்தை. நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். நாம் எதில் வளர வேண்டும்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் போன் கல்ச்சர், AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் டெக்னாலஜி, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், ஏரோடைனமிக்ஸ், கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, இப்படி உலக பிரகாரமான அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். growing in the knowledge of the world, not in the biblical knowledge of Christ. என்ன செய்வதே என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகிறீர்களா? வேதத்தை புரட்டுங்கள், பரிசுத்த வேதாகமத்தை தியானியுங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள், அதிகாலையில் எழுந்திருங்கள், வேதத்தை அறிகிற அறிவிலே வளருங்கள், மனனம் செய்யுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், தியானம் செய்யுங்கள். அவரை குறித்து இன்னும் அறிகிற அறிவு, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அடையாளங்களை, இயேசு பிறந்த விதத்தை, இயேசு மரித்த விதத்தை, இயேசு உயிர்த்தெழுந்த விதத்தை இன்றைக்கும் பல பரிசுத்தவான்களோடு கூட, குறிப்பாக மிஷனரி ஸ்தாபனங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவதை கவனியுங்கள். எப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை ருசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 13வது வசனங்களை தியானியுங்கள். குறிப்பாக 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். எவைகள் வர? கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறது போல வரும். கர்த்தருடைய நாள் அக்கினி உண்டாகும். பழைய பூமி, பழைய வானம் அழிந்து போகும். நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கப்பட்டிருந்தது. ரகசிய வருகை ஒன்று உண்டு. புதிய பூமியை, புதிய வானத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆகவே பிரியமானவர்களே, 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் கரையற்றவர்களும், வித்தவுட் ஸ்பாட். 2வதாக பிழையில்லாதவர்களும், பிளேம்லெஸ். 3வதாக சமாதானத்தோட, டு ஃபவுண்ட் பை ஹிம் இன் பீஸ். கர்த்தரை அறிகிற அறிவில் சமாதானம் உண்டு. 4வதாக ஜாக்கிரதையாயிருங்கள், பி டிலிஜென்ட். 5வதாக பிழையில்லாதவர்களாய், பிளேம்லெஸ், யாரும் நம்மை குறை சொல்லாதபடிக்கு, கரையில்லாதபடிக்கு, இவன் இப்படி, இன்னார் இப்படி என்று சொல்லி உண்மையான சாட்சி கொடுக்கும்படியாக தெளிவான மனநிலைமையோடு கூட இருங்கள் என்று பேதுரு கூறுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில நம்முடைய சந்நிதியில வந்து நிற்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக, மற்றவர்கள் எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவை காணும்படியாக, நாங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களாய் இருக்கும்படியாக நம்முடைய இரத்தத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் மறைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். நம்முடைய கிருபையிலும் சத்தியத்திலும் அதிகமாய் வளர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும், இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.